மாடியில வந்து செடிக்கெல்லாம் வந்து தண்ணி விட்டுட்டு இருக்கேங்க. பார்த்தா ஒரு 2 டேஸ் ஆயிடுச்சு இதுக்கெல்லாம் தண்ணீர் விட்டு. இலைலாம் வந்து இந்த கிளைமேட்ல இலை பழுத்து போயிடும் போல இருக்கு. ஒரு சில இலைகள்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கிற அளவுக்கு தான் இருக்குது. அந்த இலையெல்லாம் தூக்கி போடாம செடி வளர்க்குறீங்க அப்படின்னா, அந்த இலைய வந்து அந்த செடி ஓரத்தில போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா, அதுவே உரமா இருக்கும். நல்ல ஒரு பெனிஃபிட்டும் கூட. நீங்க அத தூக்கி குப்பையில போடாம இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கங்க. அதில உள்ள சத்தே வந்து நமக்கு செடிக்கு போதுமான உரமாவே இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா, தனியாவே உரத்துக்கு வெங்காயம், தக்காளி, அப்புறம் மண்புழு உரம், வீட்ல எடுக்கிற காய்கறி, கட் பண்ற காய்கறி, அழுகிப்போன காய்கறிலாம் சேர்த்து வச்சு 1 மாசம் கழிச்சு கூட அத வந்து உரமா சேர்த்துக்கிறாங்க. நீங்க அப்படியும் பண்ணலாம். நீங்க இந்த மாதிரியும் நம்ம வீட்ல இருக்கிற வெங்காயம் தோலு, தக்காளி தோலு, அதுக்கப்புறம் உளுந்து தண்ணீர், அரிசி களைஞ்ச தண்ணீர் இதெல்லாம் நீங்க 1 டே கழிச்சு அது புளிச்ச தண்ணியா ஆயிடும். அத நீங்க இதோட சேர்க்கும்போது செடி நல்லாவே குரோத் ஆகும். ரோஸ் பூஸ்டர் வாங்கி நீங்க யூஸ் பண்ணும்போது செடியோட அளவும் வந்து கொஞ்சம் பெருசாவே இருக்கும். செடிக்கெல்லாம் ஊத்தி முடிச்சுட்டு கீழ இறங்கி போக வேண்டியது.